சஞ்சு சாம்சன் ட்ரேடை பற்றி நம்ம சிஎஸ்கே ஒரு அஃபிஷியலான அப்டேட்டை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சஞ்சுவை எப்போ வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க, இவரை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேல என்ன ரோல் பண்ண வைக்க போகிறாங்க, இப்போதைக்கு சிஎஸ்கே இதை பற்றின என்னென்ன அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2026 ஐபிஎல் ஆக்ஷனில் நம்ம மேக்ஸ்வெல்லி சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, நம்ம மேக்ஸ்வெல் சிஎஸ்கே டீமில் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. நம்ம டிஎஸ்கே டீமை பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. போன சீசன் வந்து சரியாக அமையலை அப்படின்னாலும் பட் இந்த சீசன் செமையான பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முதல் டீமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆப்பில் வந்து கால் எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 டீம் வந்து ஃப்ளை ஆப்புக்கான வாய்ப்பை வந்து அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம டிஎஸ்கே டீம் இப்போ 3வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க. இது வரைக்கும் 7 மேட்சுக்கு 5 மேட்சை வின் பண்ணி ப்ளஸ் 1.427 வந்து இருந்துகிட்ருக்காங்க. 2 லாஸ் தான். இப்போதைக்கு கன்ஃபார்மாக நம்ம டிஎஸ்கே டீம் வந்து ஃப்ளை ஆப்புக்குள்ளே போக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம மேக்ஸ்வெல்லை பார்த்துடலாம். நம்ம மேக்ஸ்வெல் சிஎஸ்கே டீமில் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாப் டீமில் இவரை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவரோட ஃபார்ம் அவுட் காரணமாக வந்து பஞ்சாப் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கும் ஒரு மோசமான ஃபார்மில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் இப்போதைக்கு எம்எல்சி மேட்ச்சில் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்து திரும்பி இருந்தாலும் நம்ம பஞ்சாப் வந்து இவரை கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடிய வீரரை தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடக்கூடியவர். ஃபார்ம் அவுட்லாம் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்க போகிறதுல சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆனால் போதும் அதிரடியாக வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ ருத்துவோட கேப்டன்ஷிப்பில் புதுசாக ஒரு அதிரடியான வீரர் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சஞ்சுவோட ட்ரேடை பார்த்துடலாம். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே டீமில் கன்ஃபார்மாக வந்து ஜாயின் ஆக போகிறாரு. எக்கச்சக்கமான அப்டேட்டை நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம கிரிக்பஸே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே இதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஒரு விக்கெட் கீப்பர், அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் வந்து இருக்க போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மாக அந்த ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம கிரிக்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2026 ஐபிஎல்கான ட்ரேடு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ட்ரேடு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சிஎஸ்கே இது வரைக்கும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய ட்ரேடை வந்து பண்ண போகிறாங்க. நம்ம சஞ்சு சாம்சனை கன்ஃபார்மாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பராக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சஞ்சு முதல் தடவை நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வர போகிறாரு. என்னென்ன சம்பவத்தை பண்ண போகிறாரு, எனக்கு தெரிஞ்சு தேவைப்பட்டால் கேப்டனும் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கேயோட பிளான் என்னவாக இருக்க போகுது, இப்போதைக்கு சஞ்சுவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்னென்ன சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.